ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி கேஎஃப்சி ஸ்டைல் நல்ல கிறிஸ்பி ப்ரான்ஸ் ஃப்ரை செய்கிறது நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை நீங்கள் பிக் சைஸ் ப்ரான்ஸில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 எலுமிச்சப்பழம் சாறு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழத்தை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த 4ல் ஒரு பாகத்தில் சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த ப்ரான்ஸில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 an hour வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில். மேலே ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. மேரினேட் பண்ணி 1/2 an hour வச்சாக்கா அந்த மசாலாலாம் நல்லா அந்த ப்ரான்ஸ்குள்ளே இறங்கும். அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டை பிரெட் க்ரம்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த 1/2 kg ப்ரான்ஸ்க்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரான்ஸாக எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கில் வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா அது கோட் பண்ணுங்கள். நல்லா அந்த ப்ரான்ஸ் ஃபுல்லாக அது பிரெட் க்ரம்ஸில் வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த மாதிரி கோட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எல்லாம் வைக்கணும். இப்போ பாருங்கள், ப்ரான்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃப்ரை பேன் வச்சு ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோக்கு கொண்டு வந்துடுங்க. ஹையில் வைக்காதீங்க, சீக்கிரமாக அந்த அவுட்டர் கோட்டிங் கருகிடும். அதனால் லோ டு மீடியம் வச்சு ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா உள்ள ப்ரான்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் வேகணும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க.
2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் குக் ஆனதும் நீங்கள் அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான KFC ஸ்டைல் ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இஷ்டப்படும். எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே இஷ்டப்படும். இது கூட வந்து நம்ம வந்து கெச்சப், மைனஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பிளெஸ்ட்.